மலை மாதேஸ்வரன் கோவில் ரொம்பவே ஒரு அழகான இயற்கை சூழல்ல மாதேஸ்வரன் மலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு புனித சிவ திருத்தலம். இந்த மலை மாதேஸ்வரன் சிவனோட இன்னொரு அவதாரமா பார்க்கப்படுது. இது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா பக்தர்களுக்கு பெரிதும் போற்றப்படுற ஒரு ஆன்மீக ஸ்தலமா இருக்கு. இந்த கோவிலோட வரலாறு, புராண கதைகள், நாட்டுப்புற காவியங்கள், பக்தி மரபுகள் இது எல்லாமே ரொம்பவே அழகானது, ஆழமானது. இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட வரலாறு, புராண கதைகள், நாட்டுப்புற காவியங்கள், பக்தி வழிபாடுகள் இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புனிதம் வாய்ந்த கோவில் எங்க இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கர்நாடகா மாநிலம் சாமராஜநகர் மாவட்டத்தில் கொல்லேகல் தாலுக்ல 3000 அடி உயரம் உள்ள மாதேஸ்வரன் மலை பகுதியில தான் இந்த திருத்தலம் இருக்கு. ரொம்பவே அழகான காடுகளால சூழப்பட்டது தான் இந்த இடம். இந்த இடத்த சுருக்கமா MM ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதேஸ்வரன் மலை கிழக்கு மலை தொடர சேர்ந்தது. சத்தியமங்கலம் காட்டோட தொடர் மலை பகுதி தான் இந்த மாதேஸ்வரன் மலை. மைசூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், பெங்களூர்ல இருந்து 210 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து வரவங்க மேட்டூர் கொளத்தூர் தாண்டி தந்தை பெரியார் காட்டு பகுதியை கடந்து தமிழ்நாடு எல்லையை கிராஸ் பண்ணி கர்நாடகா எல்லைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அந்த எல்லை பகுதியில இருந்துதான் இந்த மாதேஸ்வரன் மலை தொடரோட பாதை ஆரம்பிக்குது. இங்க வரக்கூடிய வழிகள் அவ்வளவு அழகானது. அடர்ந்த காட்டு பகுதியில பயணம் பண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த மாதேஸ்வரன் கோயிலை பத்தி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போற வழியில நீங்க இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு கல் அடுக்கி இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே போவீங்க. இது வந்து வேண்டுதலுக்காக பண்றது தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதெல்லாம் அதிகமா நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கு உள்ள பார்த்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலையில ஏறும் போதே இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் போனோம். ஸோ இந்த கோவில் எங்க இருக்குங்கிற லொகேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட சேலம், மேட்டூர், தர்மபுரியில இருந்து உங்களுக்கு டைரக்டா கவர்மெண்ட் பஸ் இருக்கு. அதுவும் மேட்டூர் வந்துட்டீங்கன்னா கண்டினியூவா கவர்மெண்ட் பஸ் இருக்கு. ஒரு 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 1.5 மணி நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்துடுவீங்க மேட்டூர்ல இருந்து. சப்போஸ் நீங்க கார் இல்லைன்னா பைக்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க உங்களுக்கு போலீஸ் செக்கிங் இருக்கு. கார்ல வந்தீங்கன்னா மறக்காம சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க. அண்ட் பைக்ல வந்தீங்கன்னா மறக்காம ஹெல்மெட் போடுங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். அதை விட முக்கியமா RC, இன்சூரன்ஸ், மெயினா பொல்யூஷன் சர்டிபிகேட்லாம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்ககிட்ட எது இல்லைனாலும் 1000 rupees ஃபைன் போடுவாங்க. ஞாபகத்தில் வச்சுட்டு போங்க. ஸோ கோயிலில் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு பெரிய வாகனங்களுக்கு டிக்கெட் வாங்குவாங்க. 2 வீலருக்கு எவ்வளோன்னு எனக்கு சரியா தெரியல. கோயிலுக்குள்ள போகும். அங்கே கார் பார்க்கிங் நிறுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே தான் போகிறோம். வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா இந்த மண்டபத்தில் தங்குற அளவுக்கு நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இந்த மண்டபம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மண்டபம். நல்லா பெரிய மண்டபமாக கட்டியிருக்காங்க. எல்லாரும் படுத்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு. மண்டபத்துல இருந்து நேரா போனா கோபுரம் வருது நமக்கு.
உள்ள போய் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோவில் உருவான கதைகளை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மலை மாதேஸ்வரன் எப்படி உருவானாருங்கிறதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு 500 வருடங்களுக்கு முன்னாடி உத்ராஜம்மா அப்படிங்கிற ஒரு கன்னிக்கு மகனா பிறந்திருக்கிறாரு. சிறு வயதுல இருந்தே ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டோட இருந்திருக்காரு. பல அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய வல்லமை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. வளர்ந்து வாலிபனானதுக்கு அப்புறம் மாதேஸ்வரன் மலைக்கு வந்து இங்க சிவனை நோக்கி தவம் புரியிற சிவனடியார்களுக்கும் இங்க வாழ்ந்து வர மலைவாழ் மக்களுக்கும் தீய சக்தி கிட்ட இருந்து பாதுகாத்து வரதா நம்பப்படுது. இன்னொரு புராண கதை, அதிகமா மக்களால நம்பப்படுற ஒரு கதை. 14ஆம் நூற்றாண்டோட கல்வெட்டுப்படி கலியுகத்துல தோன்றிய சிவனோட அவதாரமா பார்க்கப்படுது. அந்த சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யறதுக்காக வானத்துல இருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா நம்பப்படுது. வானத்துல இருந்து தோன்றிய இந்த சிறுவனுக்கு சித்தனஞ்ச தேசிகருங்கிற ஒரு சித்த புருஷர் அவரோட மடத்துல பணியாற்றுறதுக்காக இந்த சிறுவனை சீடனா ஏத்துக்கிறாரு. பல விஷயங்களை கத்துக்கிட்ட அந்த சிறுவன் பெரிய சிவபக்தரா வளர்ந்து வராரு. சில ஆச்சரியமிக்க சித்த வேலைகள்லாம் அப்பப்போ அந்த மடத்துல பண்ணி காட்டுவாரு. அப்படி ஒரு சமயம் சிவனுக்கு பூஜை பண்றதுக்காக பூஜை மலர்கள்லாம் பறிச்சு வர சொல்லி அந்த சிறுவனையும் ஒரு சில சீடர்களையும் வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாரு. குருவோட கட்டளைப்படி சீடர்களும் பூ பறிக்க போனாங்க. பூ பறிச்சுட்டு மத்தவங்க எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. ஆனா அந்த சிறுவனை மட்டும் காணோம். அந்த சிறுவன் எங்கன்னு மத்த சீடர்கள் கிட்ட குரு கேட்டப்ப அவன் எங்க கூட வரல, அவன் எப்பவோ எங்களை விட்டு தனியா போயிட்டான் அப்படின்னு அந்த சீடர்களும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சிறுவன் பாத்தீங்கன்னா காட்டுப்புலியில அமர்ந்திருக்கிறபடி பூக்கூடையில பூக்களுக்கு பதிலா சில விஷப்பூச்சிகளை பூக்கூடையில நிரப்பி கொண்டு வந்துட்டு இருந்தான். புலி மீது அமர்ந்து வந்த அந்த சிறுவனை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப திகச்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. அந்த சிறுவன் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த புலியில இருந்து கீழே இறங்கி புலியோட தாடையில தடவுனாங்க. தடவுன அந்த நொடியிலே புலியும் மாயமா மறைஞ்சிடுச்சு. பூக்குடையில இருந்த விஷப்பூச்சிகளை குரு கிட்ட காட்டிட்டு அங்க இருந்து குளத்து நீர்ல முங்கி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த விஷப்பூச்சிகள்லாம் மனமிக்க மலர்களா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூக்களை கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை செஞ்சான். இந்த செயல்களை எல்லாம் பார்த்து அந்த குருவும் அங்க இருக்கிற சீடர்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இவன் கண்டிப்பா சிவபெருமானோட அவதாரமா தான் இருக்கணும் அப்படிங்கறத எண்ணி அவனை உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவனுக்கு குருநாதர் பாத்தீங்கன்னா மாதன்ற பெயரோட ஈஸ்வரன் என்ற திருப்பெயரையும் சேர்த்து மாதேஸ்வரர்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த சிறுவனை குடகுமலையில இருக்கக்கூடிய ஆதி கணேஸ்வரருங்கிற அவரோட குரு கிட்ட அனுப்புறாரு. அந்த சிறுவனும் வேதம், யாகம், யோகம், தவம் இது எல்லாத்தையுமே தேர்ச்சி பெற்றதா உருவாகி வராரு. அங்க போயும் இந்த சிறுவன் பாத்தீங்கன்னா சித்து வேலைகள்லாம் காட்டிட்டு தான் இருந்தான். பள்ளிய பாம்பாக்குறது, பாம்பு பூரானாக்குறதுன்னு இப்படி பல லீலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் மக்கள்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த சிறுவனிடம் வந்து அருள்வாக்கு கேட்கறதெல்லாம் வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு தடவை இந்த மாதேஸ்வரன் கிட்ட வந்து ஒருவர் பசுமாட்டை கொண்டு வந்து காட்டி இது மலட்டு பசுவா இருக்கு, இது பாலே சுரக்கல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த சிறுவனும் பாத்தீங்கன்னா அந்த பசுவை தொடுறாப்ல. தொட்டதுக்கு அப்புறம் அந்த பசு நிறைய பால் சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம வர நோயாளிகளுக்கு நோயை சரி செய்யறது, விஷப்பூச்சி கடிச்சா அதையும் சரி செய்யறதுன்னு இப்படி பல நல்ல விஷயங்களை வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்த வாலிபனா திரும்ப மாதேஸ்வரன் மலைக்கே அவரோட பழைய குரு கிட்டவே வராரு. அவரோட பாதம் பட்டதும் அங்க இருந்த சிறு சிறு குன்றுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சமநிலமா மாறிடுது. காஞ்சி போயிருந்த பூச்செடிகள், மரங்கள் எல்லாமே துளிர்விட்டு பசுமையா மாறிடுது. அந்த இடமே தெய்வீக மனம் சூழ்ந்ததா மாறிடுது. அங்க வந்தவர் காலப்போக்குல தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்க ஒரு லிங்கமாவே வடிவெடுத்து உருமாறிடுறாரு. மனிதனா உருவெடுத்த மாதேஸ்வரன் மறைந்து போய் மாதேஸ்வர லிங்கமா ஆயிட்டாரு. இது கலியுகத்துல நடந்த ஒரு பேர் அற்புதமா மக்களால நம்பப்படுது. இன்னமும் புலி மேல அமர்ந்தபடி அவர் இங்க உலா வரதா மக்களால நம்பப்படுது. வரது மட்டும் இல்லாம இங்க வாழ்ற மக்கள்களையும் வன விலங்குகளையும் அவர் பாதுகாத்து வரதாவும் நம்பப்படுது. 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மாதேஸ்வரனுடைய பக்தர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இங்க இந்த கோவிலை உருவாக்குறாங்க. மைசூர் மன்னர்ல இருந்து பல செல்வந்தர்கள் பல ஏக்கர் கணக்குல நிலங்களை இந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விலைமதிப்பில்லாத அளவுக்கு தங்கம், வெள்ளி, வைரம் நகைகளையும் நிபந்தனமா இங்க கொடுத்துட்டு வராங்க. வர மக்கள் தங்குற மாதிரி இங்க பெரிய பெரிய மண்டபமும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஜீஞ்சே கவுடா, குருபர் கவுடாங்கிற மலைவாழ் பக்தர்கள்லாம் இந்த கோயிலை மேலும் சீரமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வாழ்ற மலைவாழ் மக்களுக்கு மாதேஸ்வரன் தான் குலதெய்வமா இருந்து பாதுகாத்து வராரு. சரி வாங்க இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போலாம். வேண்டுதலுக்காக தான் பாத்தீங்கன்னா இங்க கையில வந்து பெருசா ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க பாருங்களேன். இதுக்கு 300 ரூபா பே பண்ணணுமா?
இந்த தண்டம் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிற வேண்டுதல் தான் அதிகப்படியா பின்பற்றக்கூடிய வேண்டுதலா இங்க இருக்கு. இந்த வேண்டுதல்லாம் முக்கியமா எதுக்காக வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை தீர்றதுக்காக, நோய் விஷப்பூச்சி கடியில இருந்து சரியாகிறதுக்காக, முக்கியமா கால்நடைகள்லாம் நல்லா இருக்கணும், அவங்கெல்லாம் நிறைய பால் தரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க. இங்க புலி வாகனம், ரிஷப வாகனம்னு 2 வாகனம் இருக்கு. இந்த 2 வாகனத்திலையும் பாத்தீங்கன்னா மலைமாதேஸ்வரனை அமர்த்தி இந்த கோயிலுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு வராங்க. அதே போல தங்கத்தேர் ஊர்வலமும் பாத்தீங்கன்னா சகல நன்மைகள் அளிக்கக்கூடியதா நம்பப்படுது. சரி வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். தெரிகிறாரு பாருங்க, புலி மேல உட்காந்துருக்கு மாதேஸ்வரன், பக்கத்துலேயே நந்தி. அதுக்கு போகணும்னா நம்ம ரோடு மேலே ஏறி தான் போகணும். ஆனால் அலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நந்தி சிலைக்கு மேலே போய் பார்ப்போம். மேலே வந்துட்டோம். கோபுரம் நல்லா கிட்ட தெரியுது. அப்புறம் இங்கே பாருங்க நந்தியோட முகம். அப்படியே இங்கேருந்து திரும்பினா ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில்